பொம்மைகளை கொடுத்து அந்த பொம்மைகளை மூண்டையும் கவனமாக பார்த்து கொள்ளட்டு என்னையும் அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது அந்த 3 பொம்மைகளும் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே அரசாங்கத்துக்குள் ஒப்பைத்திருக்கிறது யாழ்ப்பாணம். உங்களுடைய 3 பொம்மைகளும் கதைக்காவிட்டால், உங்களுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொன்னவற்றை செய்யாவிட்டால் அரசாங்கத்துக்கு அவமானம். இப்போது தட்டி கேட்பதற்கு ஒருவன் வேண்டும். அதனால் தான் சாவகச்சேரி யோசித்திருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு அம்பை அனுப்புகிறோம், நீங்கள் அங்கே பொம்மைகளை வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் விரும்பும் போது சுண்டி விளையாடுவோம். அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். எனக்கு விருப்பமான நேரம் கொடுக்க நான் பாராளுமன்றத்தில் அவர்களை சுண்டித்தான் விளையாடுவேன். நான் சுண்டினால் அடுத்த முறை கார் பிறலும். எங்கே போகிறேன் என்று தெரியாமல் கூட நேராக ஓடக்கூடிய காரை கூட கொண்டே ரோட்டில் நிற்கிற வாகனத்தில் இடித்து நிப்பாட்டுவார்கள். இப்போது கூட உங்களுக்கு வடிவாக தெரியும், யாழ்ப்பாணத்திலே டிசிசி மீட்டிங்களே நான் எங்கே கேட்டு விடுவேனே என்ற பயத்திலே கதைப்பதற்கு முன்னம் ஏதாவது ஒன்றை கத்துவதற்கான ஒரு சில பேர் முயற்சிப்பார்கள். அதுதான் எங்களுடைய தமிழனுடைய புத்திசாலித்தனம். மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சியை அனுப்பியிருக்கிறது மட்டக்களப்பு மண். ஆனால் தமிழரசு கட்சி இப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால், அரசாங்கத்துக்கு ஒரு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. சுமந்திரன் அவர்களுடைய தலைமையிலே வரலாறாக 15 வருடங்கள் செய்து கொண்டிருந்த அதே அரசியல் விபச்சாரம் என்றே அதை சொல்லலாம். அதை எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவராசா உட்பட அனைவருமே சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் விபச்சாரம் என்பது எனப்படுகின்றால் தன்னுடைய தாய் நாட்டையும் தன்னுடைய தாய் மொழியையும் தன்னுடைய தன் இனத்தையும் தன் மக்களையும் இன்னொரு இனத்துக்கு காட்டி கொடுப்பவன் தான் விபச்சாரம். இவர் எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் இதுவரைக்கும் 15 வருட காலங்கள் ரணிலோடு நின்று, அதற்கு முதல் கோத்தாவோடு நின்று, மஹிந்தவோடு நின்று, மைத்திரியோடு நின்று எங்களுடைய தமிழ் மக்களை தெள்ளம் தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தடவை என் தமிழினம் யாழ்ப்பாணத்தில் என்ன செய்திருக்கிறது என்றால், 3 பேரை அங்கே அனுப்பி அந்த 3 பேர் மூலமாக பொருட்களை இங்கே எடுப்பதற்கு ஒரு வழிமுறையையும் செய்து, எடுக்காவிட்டால் ஒரு குட்டிவாய் தம்பி என்று என்னையும் பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறது. அதுதான் இந்த உண்மை. சரி, நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை நகர சபை பிரச்சனைக்கு வருவோம். பருத்தித்துறை நான் 17 நகர சபைகளிலே 11 சபைகளுக்கு நாங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்திருந்தோம். அதில் 10 நகர சபைகள் திட்டமிட்ட ரீதியில் 16ஆம் திகதி 20ஆம் திகதி நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய நேரங்களில் 16ஆம் திகதி ஒரு மேலதிகமான சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு, அந்த சுற்றறிக்கையை நாங்கள் காசு கட்டும் போது எங்களுக்கு கூட தராமல், ஆனால் தமிழரசு கட்சிக்கு அந்த சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே இணைத்து, ஏனென்றால் அனுரகுமார நாயக் அவர்களுக்கு தேவையான ஒன்று எங்களுடைய இனத்தை அழிக்க வேண்டும். நாளை தமிழ் மண் அல்லது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்களும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு 10 வருடங்கள் நாங்கள் ஏமாறுவமாக இருந்தால் பருத்தித்துறை பிரதேச சபையிலே, பருத்தித்துறை நகர சபையிலே நீங்கள் நிரப்புகின்ற படிவங்கள் சிங்களத்தில் தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது ஒரு நாடு ஒரு இனம் என்பார்கள். தமிழர்கள் வந்தேறு குடிகள் என்று சொல்வார்கள். குவேனிக்கு இவர்கள் தான் பீசா கொடுத்தது என்று கூட சொல்லக்கூடிய சிங்கள இனம் நாளை அனுரகுமார திசாநாயக்கவுடைய தலைமையிலே எங்களுடைய தமிழ் ஈழம் என்பது, வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல. எங்களுடைய மக்களே தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மக்களுடைய ஆணை என்ன சொல்கின்ற என்றால், எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் நிலம் தேவையில்லை, தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசம் தேவையில்லை என்ற ஒரு முடிவை தமிழர்களுடைய கைகளால் எடுக்க பார்க்கிறார்கள். இங்கேதான் நான் ஒரு தெளிவான முடிவை, நான் எடுக்கின்ற முடிவை 6 மாதம் கழித்து தான் எங்களுடைய பொதுமக்கள் விளங்கிக் கொள்வது சாதாரணமாக பாராளுமன்ற தேர்தலிருந்து இன்று வரை வந்திருக்கிறது. சில பேரை நான் ஒதுக்கி வைக்கின்ற போது பல பேர் கேட்பார்கள், உங்களோடு நின்ற ஒருவரையே ஒதுக்கி வைக்கிறீர்கள், துரோகி என சொல்கிறீர்கள் ஏன் என்று. நான் சொன்ன காலம் வரும்போது அதுக்குரிய பதில் வரும், அது வரைக்கும் காத்திருங்கள் என்று. அந்த வரலாறுகள் அப்படியே உண்மையாகவே போயிருக்கிறது. உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தெரியும். இப்போது கூட நான் தெளிவாக சொல்லுகிறேன், எங்களுடைய தமிழரசு கட்சியோ அல்லது எங்களுடைய என்பிபிக்கோ போடப்படுகின்ற இந்த வாக்குகள் ஒரு நாளத்தில் எங்களுக்கே நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு உலையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் அந்த நொமினேஷன் போட்டு வெளியால் வரும்போது ஒரு வசனத்தை சொல்லியிருப்பேன், தெளிவாக சொல்லுகிறேன். நான் போட்டியிடாத எந்த சபைகளிலும் எனக்கு பிரதியீடாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பர் அவர்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று. அங்கே இருப்பவர்கள் சுத்தமானவர்கள் என்று நான் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை. அவர்கள் செய்வது சரியான அரசியல் என்று நான் சொல்லவில்லை. நான் சொன்னது கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமைக்கு எனக்கு நான் இல்லாத இடத்திலே அவர் ஒரு பிரதியீடாக அவரால் இயங்க முடியும். நான் மறுபடியும் மாகாண சபை தேர்தல் வரும்போது மக்கள் தீர்மானிக்கட்டும், அர்ச்சுனாவினுடைய மாகாண
உறுப்பினர்கள் மாகாண சபைக்கு தேவையா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தேவையா அல்லது வேறொரு கட்சியினுடைய தேவை என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாங்கள் 5 இடங்களிலே போட்டியிடுகிறோம். அந்த 5 இடங்களையும் தெளிவாக சொல்கிறேன். யாழ்ப்பாணத்திலே ஒரே ஒரு இடம் பருத்தித்துறை நகர சபை, கிளிநொச்சியிலே பூநகரி பிரதேச சபை, மாந்தை கிழக்கு பிரதேச சபையும் துணுக்காய் பிரதேச சபையும் முல்லைத்தீவு. அது தவிர மட்டக்களப்புக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். மட்டக்களப்பு, மண்முனை, எருவில் பற்று பிரதேச சபை. இந்த 5 இடங்களில் தான் 17 பிரதேச சபைகளை எல்லாம் பிடிக்கணும் என்று ஆசைப்பட்டவன் அல்ல நான். பிடிக்கின்ற அல்லது எனது ஆட்சியில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபை இந்த 17 பிரதேச சபைகளுக்கும் உதாரணமாக விளங்கும் என்பதில் நான் எந்த உங்களுக்கு ஒரு அவ்வாறான ஒரு திடமான வாக்குறுதியை தர என்னால் முடியும். ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் யாருக்காவது வாக்கு போட விரும்பினால் அல்லது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தேர்தல் தபால் மூல வாக்களிப்புகள் பருத்தித்துறை பிரதேச சபையிலே அல்லது பூநகரியாக இருக்கட்டும் அல்லது துணுக்காயாக இருக்கட்டும் அல்லது மாந்தை கிழக்காக இருக்கட்டும் அல்லது மட்டக்களப்பிலே மண்முனை எருவில் பற்றாக இருக்கட்டும், தபால் மூல வாக்களிப்புகள் ஊசிக்கு. இப்போது ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், உங்களுடைய மனதை தொட்டு பாருங்கள். அது எவ்வளவு பாரதூரமான அரசாங்கத்துக்கு எனது தமிழ் மகன் ஒருவன் சொன்ன பதில் என்று ஒரு அரச ஊழியர் எனக்கு சொன்னார், டாக்டர் உங்களுடைய ஊசியை தேடினேன், சுயேட்சை குழு ஊசியை தேடினேன், காணவில்லை. நான் ஒரு பெட்டியை கீறி அதிலே சுயேட்சை குழு என்று கீறி ஊசியின் படத்தை வரைந்து புல்லடி போட்டிருக்கிறேன். அது வீணாய் போன வாக்காக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியட்டும், எங்களுடைய மனதில் இருப்பது ஊசியம், எங்களுடைய மனதில் இருப்பது அந்த கட்சி என்று. ஏனென்றால் இதுவரை காலமும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார நாயக் அவர்கள், தன்னுடைய கட்சியிலே இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் களவு செய்யவில்லை. ஆனால் நான் அதை பார்க்கவில்லை, முகப்புத்தகத்தில் பார்த்தேன். அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போன் களவெடுத்ததாக வழக்கு இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போன் களவெடுத்ததாக வழக்கொன்று இருக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கம் எவ்வாறு ஒரு சுத்தமான அரசாங்கமாக இருக்கலாம் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நானோ அல்லது இதில் இருக்கின்ற யாராக இருந்தாலும், இதில் இருக்கிற எந்த பிரதேச சபை உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்னொரு பிழை விட்டாலும், நான் பிழை விட்டால் நான் அந்த பிழையை ஏற்றுக்கொள்வேன், நான் அந்த பதவியிலிருந்து விலகி போவேன். அதே நேரம் பிரகாசனாக இருக்கட்டும் அல்லது அம்பன் அண்ணாவாக இருக்கலாம் பூநகரி, அல்லது பார்த்திபராக இருக்கலாம் முல்லைத்தீவில், அல்லது மதனகுமாராக இருக்கலாம் மட்டக்களப்பு. ஒரு பிழை நடந்தால் அந்த பிழை விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பதவி இறக்கப்படும். அவ்வாறு தான் நான் சைன் பண்ணியிருக்கிறேன். எல்லாரிடம் நான் உட்பட அனைவருமே எங்களுடைய கட்சி கொள்கைகளில் சைன் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு கட்சியை உங்களால் காட்ட முடியுமா இவ்வாறான ஒரு கொள்கைகளை எழுதி அபிடவிட் அல்லது சத்திய கடதாசி வேண்டிக் கொண்ட ஒரு கட்சியை உங்களால் காட்ட முடியுமா? அதனால் தான் நாங்கள் 10,000 பேராக கட்சியினுடைய உறுப்புரிமையை காட்ட விரும்பவில்லை. தலைவரை பொறுத்த வரைக்கும் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த போயிட்டு வந்தது ஒரு சங்கதியாக இருக்க வேண்டும் என்றுதான் தலைவர் யோசிப்பார். தலைவர் யோசிப்பதிலே என்னுடைய படை 70,000 இருக்கணும் என்று. ஒரு 70 பேரை தான் கப்பலில் கொண்டு வந்து ஆணையரவை வைக்கினால் அந்த ஆணையரவை பிடிப்பதா இல்லையா என்பது அந்த 70 பேருக்கு தான் இருக்கிறது. அளவில் அல்ல, அதனுடைய மனதைரியத்திலும் அந்த பலத்திலும் இருக்கு. ஒருவன் தான் இருக்கிறேன் தமிழ்நாடு பாராளுமன்றத்தில். இந்த ஒருவனை கதைக்க விடாமல் நீங்கள் நிப்பாட்டி இருக்கிறீர்கள் என்றால், என்னுடைய கதைக்கு உங்களுக்கு பயமாக இருந்தால் அந்த பயம் அடுத்தடுத்த மாகாண சபை தேர்தல்களே உங்களுக்கு மனதில் இருக்கிறது. நான் போய் எங்களுடைய சபாநாயகரிடம் கேட்கிறேன், 8 நாட்கள் தடை செய்திருக்கிறீர்கள், அதற்குரிய நியாயத்தை தாருங்கள். சபாநாயகர் சொல்கிறார், நான் சந்திக்க மாட்டேன் அர்ச்சுனாவை. அதன் பிறகு அங்கே வேலை செய்கின்ற செக்ரட்டரி ஜெனரல் என்று சொல்வார்கள், அங்கே போய் கோட்டா டாக்டர் நீங்கள் ஏன் தடை விதித்தீர்கள் தெரியாது. சரி, கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி என்று சொல்வார்கள், அதை ஒழுங்குபடுத்துகின்ற செயலாளர். அவரிடம் போய் கேட்டேன், என்னை 8 நாட்கள் கதைக்க விடாமல் தடுத்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்டேன். டாக்டர் அந்த காரணம் என்னன்னு தெரியாது, அதான் தேடிக்கொண்டிருக்கிறோம் கன்சாட்டுகள்ல நீங்கள் எங்கேயாவது பிழையாக கதைத்தால் என்று. அந்த இடத்துக்கு தான் பாராளுமன்றம் இருக்கிறது. பாராளுமன்றம் தமிழனுடைய குரலை ஒடுக்கி இருக்கிறது. ஆனால் இதுக்கு நாங்கள் வழக்கு போடுகிறோம். வழக்கு போட்டு நான் இதை வெண்டு காட்டுவேன். பிமல் ரத்நாயக்க அவர்கள் செய்தது ஒரு மாபெரும் குற்றம். ஒரு நீதிமன்றத்துக்கும் ஒரு பாராளுமன்றத்துக்கும் முன்னர் யாராவது பொய் சொல்லுகிறார்களா இருந்தால் அது பீனல் கோட் செக்ஷன் 190 படி 7 வருடங்கள் சிறை செல்லக்கூடிய குற்றம். பிமல் ரத்நாயக்க அந்த குற்றத்தை செய்திருக்கிறார். அந்த குற்றத்தை விசாரிக்காமல் பாராளுமன்ற சபாநாயகர் அந்த குற்றத்தை மீண்டும் செய்திருக்கிறார். அதற்குரிய தண்டனையை கொடுக்கும் வரைக்கும் ஒன்றில் NVP அல்ல JVP என்னை சுட வேண்டும், அல்லது நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே அதுக்குரிய தண்டனையை எடுத்துக் கொடுப்போம். நான் இப்போது சொல்லுகிறேன், இந்த நகரசபா பருத்தித்துறை நகரசபை என்னுடைய கைகளுக்கு வருமாக இருந்தால்
பிரகாசன் நாட்டுடைய நேரடி இதிலே இருக்கின்ற யாருமே தங்களுடைய எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நேரடியாக என்னிடம் கேட்கலாம். நான் வருவேன். இந்த நகரசபைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நகரசபை நாங்கள் வெல்லுவோம். முதல் நாள் அமர்விலே நான் அங்கு இன்று இருப்பேன். அன்றிலிருந்து என்னுடைய தவிசாளர் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுகள். நான் அரசியலுக்கு போவோம் என்றதுக்கு படித்தவன் அல்ல, படித்ததை வைத்து அரசியல் செய்பவன். ஆகவே இந்த நகரசபை என்னுடைய பருத்தித்துறை மக்கள் என்னை நம்பும் சந்தர்ப்பத்திலே இந்த நகரசபை நடக்கின்ற சகல விடயங்களும் பொறுப்பு கூறலில் இருக்கும். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் நீங்கள் எனக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பு செய்யலாம். பிரகாஷ் அண்ணாவிடம் சொன்னோம், அவர்களுக்கு அதை செய்யவில்லை டாக்டர், நீங்கள் இதை பாருங்கள் என்று நான் நேரடியாக வந்து இது நான் பொறுப்பு எடுக்கின்ற ஒரு நகரசபை. இந்த பருத்தித்துறை நகரசபை நான் என்னுடைய கைகளால் பொறுப்பெடுக்கின்ற நகரசபை. நான் நினைக்கிறேன் மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதை விட நாங்கள் இந்த நகரசபையை எவ்வாறு நடத்துவோம் என்று சொல்வதைத்தான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது. நான் யாரையுமே இங்கே விமர்சிக்க விரும்பவில்லை. எந்த ஒரு தமிழ் கட்சியாக இருக்கட்டும், எந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாரையுமே விமர்சித்து அரசியல் வாக்கு தேட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் பாராளுமன்றம் சென்றவர் நான். ஆகவே இந்த நகரசபையிலே நான் என்னுடைய கைகளால் அது 5S சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கைசன் சிஸ்டமாக அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில நேரங்களில். நான் அவர்களுடைய அவர்களுடைய மீட்டிங்களை வைத்து அவர்களுக்கு அதை படிப்பித்து பருத்தித்துறை நகரசபைகளிலே எங்கெங்கே குப்பைகள் தொட்டிகள் வைக்கப்பட வேண்டுமோ அவற்றை வைத்து, இந்த விளக்குகள் எவ்வாறு சீர் செய்யப்பட வேண்டுமோ அவற்றை வைத்து, மலசல கூடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கண்டியிலோ அல்லது தெற்கிலோ போய் ஒரு மலசல போனால் எவ்வளவு சுத்தமாக இருக்கும். ஆனால் நகரசபை பருத்தித்துறை நகரசபை மலசுர கூடங்களுக்கு உங்களால் போய் வர முடியுமா? போய் வர முடியாது. இது என்னுடைய வாக்கு, உங்களுக்கு நேர நான் தருகின்ற வாக்கு. அது ஒரு தெற்கில் போய் ஒரு ஹோட்டலில் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு நான் உங்களுக்கு அந்த நகரசபையை சுத்தப்படுத்தி அந்த நகரசபையை மெயின்டைன் பண்ணி, இப்படி ஒரு நகரசபை இருக்குதா உங்களுக்கு தெரியும். எல்லா பிரதேச சபைகளுக்கும், எல்லா தபால் அலுவலகங்களுக்கும், எல்லா வைத்தியசாலைகளுக்கும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அவார்ட்ஸ் என்று கொடுப்பார்கள். அதாவது வந்து தமிழிலே அவர் சொல்வது எவ்வாறு குவாலிட்டியாக அந்த அவர்கள் அந்த நிர்வாகம் செய்கிறார்கள் சொல்லி அவார்ட்ஸ் கொடுத்திருப்பார்கள். எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வடக்கு கிழக்கிலேயோ ஒரு பிரதேச சபை அவ்வாறான ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அவார்ட்ஸை பெற்றிருக்கின்றன. ஆனால் நான் வேலை செய்த பேராதனை வைத்தியசாலை ஆசியாவிலே முதலிடம் பெற்றிருக்கிறது. அதுக்கு பொறுப்பானவன் நான். ஆசியாவிலே முதலிடம் பெற்றிருக்கிறது நான் வேலை செய்த பேராதனை வைத்தியசாலை. ஆகவே எனக்கு கீழ் இருக்கின்ற அந்த நகரசபையை இலங்கையிலே ஒரு சிறந்த நகரசபையாக மாற்றுவேன். இதுதான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு. அது தவிர உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா நகரசபைகளிலும் ஊழல் நடந்திருக்கிறது. பருத்தித்துறை நகரசபை எடுத்து பார்த்தால் நான் அண்மைத்தான் பார்த்தேன், அந்த புது அவர்களுடைய சந்தை அங்கே ஒரு ஊழல் நடந்திருக்கு என்று சொல்கிறார்கள். புது சந்தைக்குரிய காணியை வித்ததில் ஊழல் நடந்திருக்கிறார்கள். பிரகாசனிடம் சொன்ன முதலாவது வசனம், நகரசபை பொறுப்பெடுக்கின்ற முதல் நாள் சகல கணக்குகளும் வந்து திருப்பி தட்டி பார்க்கப்படணும். யாருக்கு வித்தது, அதனுடைய உண்மையான விலை மதிப்பு அதுதானா, அல்லது அதுக்குரிய பொக்கிமெண்ட் கோல் பண்ணப்பட்டிருக்கிறதா? ஒரு காணியை வேண்டுவதாக இருந்தால் ஒரு பிரதேச சபை ஒரு வேட்புமனு கோரல் தாக்கல் செய்திருக்கணும். அதுக்கு எல்லா வேட்புமனுக்களும் அனுப்பப்பட்டிருக்கணும். அதை வந்து ஓப்பன் பிக் கோல் பண்ணின மாதிரி ஓப்பனாக அதை உடைத்திருக்கணும். அந்த வேலைகள் நடந்திருக்காவிட்டால் அந்த பணங்கள் அவ்வளவுமே வழக்குகள் போடப்பட்டு இங்கே இந்த பிரதேச நகரசபையிலே யார் களம் நான் சொல்லுகின்ற நேரடி உத்தரவாதம். அன்றைக்கு நான் போனால் கொடிகாமத்துக்கு கொலை நடந்திருக்கிறது, என்னுடைய முகப்புத்தகத்திலே போட்டிருக்கிறேன். அங்கே எனது நடுநிலைமையை நான் இழக்கிறேன் என்று என்னுடைய வாய்களை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னால் கதைக்க முடியாது. அந்த கொலைகள் சம்பந்தமாக என்னால் கதைக்க முடியாது. நீதிமன்றம் போயிருக்கிறது கொலை வழக்கு. நடுநிலைமையாக இருக்கிறேன் என்று கேட்டால் இல்லை. நான் அன்றைய தினம் அதை தவிர்த்திருக்கிறேன். எங்களுடைய 1-2 மீடியா அங்கே வரவழைக்கிற போது கூட நான் இல்லை வரவேண்டாம் சொல்லியிருக்கிறேன். அது எங்களை சட்ட சிக்கல்களாக கொண்டபடியால் நான் இந்த கொடியாமத்தில் நடந்த கொலை சம்பந்தமாக இந்த கருத்தை தெரிவிக்கிறேன். ஆனால் பருத்தித்துறையிலே ₹1 களவெடுக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணையர்களுக்கு எங்களுடைய தலைவர் பிரகாஷ் ஸ்ரீகரனுடைய ஒப்பந்தோடு வழங்கப்படும். அது தோண்டப்பட்டு அங்கேயாவது காசளித்திருந்தால் அவர்களுக்குரிய வழக்குகள் போடப்பட்டு இது என்னுடைய 2வது உங்களுக்கு தருகின்ற உத்தரவாதம். 3வது உங்களுக்கு தருகிறேன். இனிவரும் காலங்களில் பிரதேச சபையில நகர சபையில பிரகாஷ் ஸ்ரீகரனோ அல்லது அவரோட வேலை இருக்கிற 6வது எங்கேயாவது ஊழல் செய்கிறார்களா இருந்தால் அவரை வெளியேற்றுவதும்
அவர் அப்படி செய்ய போவதில்லை. இதுவரைக்கும் நான் பார்த்த மனிதர்களிலே புனிதமான நல்ல மனிதன் பிரகாசம் தான். நான் சில விடயங்களில் யோசிச்சிருக்கிறேன், இப்படியாக மனிதர்கள் இருக்கலாமா என்று. ஆனால் யாராவது ஒரு முறைப்பாடு வந்தால் நானே அந்த முறைப்பாட்டை விசாரித்து அது உண்மை என்று காணப்படுற சந்தர்ப்பத்தில், அதை நீதிமன்றங்கள் தண்டிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் கட்சிக்குரிய மானபங்கத்தை ஏற்படுத்தியதாக நான் கூட சைன் வச்சிருக்கிறேன். 10 மில்லியன் ரூபாய் என்னுடைய கட்சிக்கு நான் நஷ்டஈடாக கொடுப்பேன் என்று. அவ்வாறான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியோடு தான் நான் நகரசபைக்கு இந்த முறை களமிறக்கி இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் எந்த கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்கு போட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு அந்த எந்த கவலையும் இல்லை. ஆனால் போடுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நிதானமாக யோசித்து பாருங்கள், இந்த கட்சியை ஆளுவது யார், இந்த கட்சிக்குரிய முதன்மை ஆள் யார். உதாரணத்துக்கு பார்ப்போம், அரசாங்க கட்சி ஒன்றுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் அவருடைய தலைவர் அனுரகுமார சாநாயக்க என்ன சொன்னாலும் அந்த கட்சி தவிசாளர் செய்துதான் ஆகும், இல்லை என்றால் வீட்டை அனுப்புவார்கள். நீங்கள் உங்களை சிங்கள தேசம் ஆள வேண்டும் என்று நினைத்தால் என்பிபிக்கு வாக்கு போடலாம், உங்களுடைய வாக்கு உரிமை. சரி பார்ப்போம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் மக்கள் பேரவை என்ற பெயரில் இப்போ இந்த ஒரு சைக்கிள் கட்சி சைக்கிள் நிற்கிறது. அங்கே நிற்பவர் யார் என்று பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தால், கலைஞர் பொன்னமலை நம்பிக்கையா இருந்தால், அவர் ஊழல் செய்யாமல் தடுப்பாராக இருந்தால் நீங்கள் அந்த அவருக்கு தான் போடுவோம். அல்லது டக்ளஸ் தேவானந்தாவை பாருங்கள், அவருடைய வரலாறுகள் அவரோட சுத்தமானவர் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகளை டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நீங்கள் அடையணும். இல்லை, பிரகாஷ் ஸ்ரீகனோட நிற்கிற ராமநாதன் அர்ச்சுனா உண்மையானவன், இதுவரை காலமே நான் உங்களுக்கு உண்மையாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் மட்டும், வேறு எந்த காரணத்துக்காக அல்ல, நீங்கள் நினைத்தால் மட்டும் அந்த வாக்குகளை என்னுடைய ஊசி சின்னத்துக்கு நீங்கள் அழியுங்கள். நீங்கள் எனக்கு போடுகின்ற அந்த வாக்குகள் உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கொள்கிற வாக்குகள். உங்களுக்கே தெரியும், யாழ்ப்பாணத்திலே ஒரு கொலை நடந்தால், ஒரு அநியாயம் நடந்தால் பெரிதாக எழுதியிருக்கிறேன், அங்கே முதலாவதாக அழைக்கப்படுவது நான். ஏனென்றால் என்னுடைய தமிழ் மக்களுக்கு தெரியும், நான் உயிருக்கும் பயப்பட மாட்டேன். என்னுடைய இனத்துக்காகத்தான் நான் என்னுடைய தொழில், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய கனவு, என்னுடைய தந்தையினுடைய கனவு எல்லாவற்றையும் இழந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்குது. நான் இப்போது ஏதோ ஒரு வைத்தியசாலையிலே இருந்து கொண்டு 4 லட்சம் சம்பளம் எடுத்துக்கொண்டு, ஒரு வாகனம் எடுத்துக்கொண்டு, 400 லிட்டர் பெட்ரோலும் எடுத்துக்கொண்டு 4 மணிக்கு பிறகு நிம்மதியாக பிரைவேட்ல வேலை செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரு வைத்தியர் எல்லாத்தையும் இழந்துவிட்டு, ஒரு சட்டத்தரணி தன்னுடைய நீதிபதி கனவுகளை இழந்து போட்டு வந்து இந்த மக்களுக்காக இங்கே நிற்கிறோம் என்றால், என்ன எல்லாரும் கேட்டார்கள், ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகவில்லை, இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனா டாக்டர் அசைலம் அடிக்கலாமே சிம்பிளா, உங்களுக்கு யூகே சிட்டிசன்ஷிப். நான் கேட்ட விடயம், நானும் போய்விட்டால் யாரின் இனத்தை பார்ப்பது, நானும் போனால் அதனால் தான் நான் 2 வரைக்கும் போகாமல் இருக்கிறேன். என்னுடைய கட்சியிலே எனக்கு நம்பிக்கை இருந்து நான் இந்த மக்களுடைய உண்மையான சுத்தமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று நீங்கள் நினைத்தால், இந்த ஒரு பாராளுமன்ற நகரசபை என்பிபி ஒரு பருத்தத்துறை நகரசபை என்பிபிக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும். தமிழன் உண்மையான சுத்தமான கைகள் உள்ளவர் என்பதை நான் இந்த நகரசபையிலே நிரூபித்து காட்டுகிறேன். அதுவரை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உரையை பார்க்கின்ற மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டும், இந்த வடக்கு கிழக்கிலே யார் உண்மையாக இருக்கிறார்கள், மக்களுக்கு உண்மையை சொல்லுகிறார்கள். பாராளுமன்றத்தில் நடக்கிற விடைகளை யார் உண்மையாக, உங்களுக்கு எப்போது பாராளுமன்றத்தில் என்னது நடக்கிறது என்பதை பார்க்கறதுக்குரிய ஆர்வத்தை தீண்டியவன் யார் என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் ஜோதித்துக் கொள்ளுங்கள். அந்த கேள்விக்கான விடை நானாக இருந்தால், பருத்தித்துறை பிரதேச சபையிலே பிரகாஷ் ஸ்ரீகண்ணன் அவர்களுடைய 18 வேட்பாளர்களையும் ஒரு உதாரணமாக நீங்கள் 11ல் 10 எங்களுடைய வேட்புமனுக்களை நீங்கள் திட்டமிட்டு நிராகரித்தாலும் விதி ஒரு நகரசபையை தந்திருக்கிறது. அதுவும் தலைவன் பிறந்த மண்ணில் அந்த நகரசபையை தந்திருக்கிறது. அதை நாங்கள் வெல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.